தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாட்னா குண்டு வெடிப்பில் பலியானோர் எண்ணிக்கை 6ஆக உயர்வு. இந்திய முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த 2 கைது. ராஞ்சியிலும் பயங்கரவாதிகள் சிக்கினர். 200 கோடி குறித்து தயாளுவிடம் நீதிபதி விசாரணை. வக்கீல்களும் திரண்டதால் 2G வழக்கு கோர்ட்டாக மாறியது. கருணாநிதியின் கோபாலபுரம் வீடு. மதக்கலவரத்தை தூண்டியதாக ராகுல் மீது புகார். தேர்தல் கமிஷனிடம் பாரதிய ஜனதா தலைவர்கள் மனு. விரிவான செய்திகள். பாட்னா குண்டு வெடிப்பில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ள நிலையில் இதில் இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்புக்கு தொடர்பிருப்பது தெரியவந்துள்ளது. பீகார் தலைநகர் பாட்னாவில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி ஞாயிறன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசினார். அவர் பேசுவதற்கு முன்னதாக பாட்னா ரயில் நிலையத்திலும் பொதுக்கூட்டம் நடந்த காந்தி மைதானம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் 6 இடங்களிலும் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன. குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு அமைப்பின் உதவியுடன் பாட்னா போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். குண்டு வெடித்ததும் ரயில் நிலையத்திலிருந்து தப்ப முயன்ற இம்தியாஸ் அன்சாரி என்பவர் உள்ளிட்ட 2 போலீசார் கைது செய்தனர். மேலும் சிலரையும் பாட்னா போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கைதானவர்களில் ஒருவன் உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் நடந்த மத கலவரத்தில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்கவே பாட்னாவில் குண்டுகளை வெடிக்கச் செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பீகாரில் கடந்த ஆகஸ்ட் இறுதியில் கைதான இந்தியன் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் நிறுவனர்களில் ஒருவரான யாசின் பத்கலின் நெருங்கிய கூட்டாளி முகமது தசீன் அக்தர் என்பவன்தான் பாட்னா குண்டுவெடிப்பின் மூளையாக செயல்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. தசீன் அக்தரை பற்றி துப்பு அளித்தால் 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே தேசிய புலனாய்வு அமைப்பு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாட்னா போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியில் ஒரு வீட்டில் அம்மாநில போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து வெடிகுண்டு தயாரிக்க பயன்படும் வெடிபொருட்கள், குக்கர், பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் புத்தகங்கள் கைப்பற்றப்பட்டன. लेकिन ये हमारे पास जो इंडिकेटर्स आए हैं कि जो इन लोगों को इकट्ठा करके और ये कॉन्स्पिरेसी रचने में तहसीम का ही लीडरशिप था, तहसीम का ही हाथ था. இந்நிலையில் காயமடைந்தவர்களில் மேலும் ஒருவர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உயிரிழந்தார். இதனால் குண்டுவெடிப்பில் பலியானவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. பாட்னா மருத்துவமனையில் மேலும் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்று அஞ்சப்படுகிறது. திமுக தலைவர் கருணாநிதி வசிக்கும் கோபாலபுரம் வீடு நீதிமன்றம் போல மாற்றப்பட்டு அவரது மனைவி தயாளுவிடம் ஸ்பெக்ட்ரம் வழக்கு தொடர்பாக எழும்பூர் நீதிபதி விசாரணை நடத்தினார். 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீடு இழப்பீட்டு வழக்கில் கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் கைமாறியதாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கலைஞர் டிவி பங்குதாரரான திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளுவை அரசு தரப்பு சாட்சியாக சிபிஐ சேர்த்தது. இது தொடர்பாக சாட்சியம் அளிக்க சிபிஐ நீதிமன்றம் சம்மன் அனுப்பிய நிலையில் உடல்நிலையை காரணம் காட்டி விலக்கு கோரி தயாளு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. சிபிஐ நீதிமன்றம் இம்மனுவை தள்ளுபடி செய்யவே உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மருத்துவ குழு மூலம் தயாளுவின் உடல்நிலையை தெரிந்து கொண்ட உச்சநீதிமன்றம் அவரது வீட்டில் சென்று விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதன்படி 28ஆம் தேதியான திங்களன்று சிபிஐ நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட சென்னை எழும்பூர் நீதிமன்ற முதன்மை நீதிபதி கோபாலன் காலை 9:40 மணிக்கு கோபாலபுரம் வந்தார். அங்கு தயாளுவிடம் காலையில் விசாரணை துவங்கியது. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனிமொழி, கலைஞர் டிவி முன்னாள் இயக்குநர் சரத் ஷெட்டி உள்ளிட்டோரும் அவர்களது வக்கீல்களும் உடனிருந்தனர். திமுக தலைவர் கருணாநிதி, எம்பி கனிமொழி காலையில் இருந்தே கோபாலபுரம் வீட்டில் நீதிபதிக்காக காத்திருந்தனர். சட்டசபையில் கலந்து கொண்டு திரும்பிய திமுக பொருளாளர் ஸ்டாலினும் விசாரணையின் போது கருணாநிதியின் கோபாலபுரம் வீட்டுக்கு வந்துவிட்டார். இவ்வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் ராஜா இந்த விசாரணையின் போது உடன் இருக்கவில்லை. அவரது வக்கீல் வந்திருந்தார். 30க்கும் மேற்பட்ட வக்கீல்கள் கோபாலபுரத்தில் இருந்ததால் அப்பகுதி நீதிமன்ற வளாகம் போல் காணப்பட்டது. கோபாலபுரத்தில் ஏராளமான போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்புடன் காணப்பட்டது.
மத கலவரத்தை தூண்டிவிடும் வகையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதாக ராகுல் மீது பாரதிய ஜனதா குழுவினர் தேர்தல் கமிஷனிடம் புகார் அளித்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த வாரம் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், உத்தரப்பிரதேச மத கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை பயங்கரவாத பாதைக்குள் இழுக்க பாகிஸ்தானிய உளவு அமைப்பு ISI முயற்சிப்பதாகவும், மத உணர்வுகளை தூண்டிவிட்டு நாட்டை துண்டாட பாரதிய ஜனதா முயற்சிப்பதே இதற்கு காரணம் என்றும் குற்றம் சாட்டினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்த கூட்டங்களிலும் பாரதிய ஜனதா மத உணர்வுகளை தூண்டிவிடுவதாக ராகுல் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர்கள் முக்தார் அப்பாஸ் நக்வி, பிரகாஷ் ஜவ்டேகர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா குழுவினர் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் கமிஷன் அலுவலகத்தில் திங்களன்று புகார் மனு அளித்துள்ளனர். वो कांग्रेस पार्टी के सुपर स्टार कैंपेनर हैं और कांग्रेस पार्टी ने अभी तक उनके उस बयान को, जिस बयान के माध्यम से ये कहा गया कि भारतीय जनता पार्टी सांप्रदायिक दंगे कराती है, जिस बयान के माध्यम से ये कहा गया कि इस देश का मुसलमान ISI के संपर्क में है, या और इससे जुड़े हुए जो बयान है उसका आज तक कोई भी खंडन नहीं किया है, बल्कि उसके समर्थन किया गया है. इस तमाम मुद्दों को लेकर के हमने एक रिप्रेजेंटेशन भी दिया है और साथ ही साथ हमने मांग की है कि श्री राहुल गांधी जी और कांग्रेस पार्टी उनके खिलाफ जो चुनावी कानून है आधार. ராகுலின் கூற்று உண்மையானால் பாகிஸ்தான் தொடர்பு கொண்ட முஸ்லிம் இளைஞர்களின் பெயர்களை வெளியிட வேண்டும் அல்லது முஸ்லிம்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதற்காக ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நரேந்திர மோடி வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய முகாம் மீது பாகிஸ்தானிய ராணுவம் நடத்திய அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவ அதிகாரி ஒருவர் பலியானார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள இரு நாடுகளின் எல்லைக் கோட்டில் அமைந்துள்ள இந்திய முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். பாரமுல்லா மாவட்டம் ஜீலம் நதியையொட்டி அமைந்துள்ள ஊரி செக்டாரில் உள்ள இந்திய முகாம்கள் மீது திங்களன்று பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த விதியை மீறி தாக்குதல் நடத்தினர். இந்திய ராணுவத்தினரும் பதிலடி கொடுத்தனர். இந்த சண்டையில் JCO எனப்படும் ஜூனியர் ராணுவ அதிகாரி கொல்லப்பட்டார். இதனால் எல்லையில் ஏற்பட்ட பதட்டத்தை தொடர்ந்து ஸ்ரீநகரிலிருந்து பாகிஸ்தானில் உள்ள முசாஃபராபாத்துக்கு இயக்கப்பட்ட பஸ் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் இந்த ஆண்டில்தான் அதிக அளவில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் போர் நிறுத்த விதிமீறலில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் 14ஆம் தேதியிலிருந்து இதுவரையில் இந்திய ராணுவத்தினர் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். செப்டம்பர் இறுதியில் ஐநா கூட்டத்தின் போது பாகிஸ்தானிய பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை பிரதமர் மன்மோகன் சிங் சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளின் எல்லையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதி செய்ய தீர்மானித்த போதும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சட்டசபையிலிருந்து திட்டமிட்டு வெளியேற்றப்படுவதாக 2வது நாளாக வெளியேற்றப்பட்ட திமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழக சட்டசபையில் திங்கட்கிழமை அன்று கேள்வி நேரத்திற்கு பிறகு தமிழரசன் MLA-வை பேச சபாநாயகர் தனபால் அழைத்தார். அவர் பேசுகையில் மினி பேருந்தில் இருப்பது இரட்டை இலை சின்னமல்ல, இயற்கை காட்சி என்றார். அப்பொழுது எழுந்த திமுகவினர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராமல் தமிழரசனை பேச அழைத்ததற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திமுக MLA வேலுவிற்கும் அமைச்சர் முனுசாமிக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே சிவசங்கரன் உள்ளிட்ட 3 திமுக MLA-க்கள் சபாநாயகர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணா நடத்த மற்றவர்கள் கோஷமிட்டுக் கொண்டே இருந்தனர். அவர்களை எச்சரித்த சபாநாயகர் தனபால் திமுகவினரை வெளியேற்ற உத்தரவிட்டார். வெளியேறிய திமுகவினர் சபாநாயகருக்கு எதிராக கோஷமிட்டனர். இதையடுத்து சபைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த சட்டசபை திமுக தலைவர் ஸ்டாலின் தாங்கள் திட்டமிட்டு வெளியேற்றப்படுவதாக புகார் கூறினார். திடீரென்று சொல்லி வைத்தார் போல் சேக்கு தமிழரசன் அவர்களை பேச அழைத்தார்கள். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு முனுசாமி அவர்கள் தேவையில்லாமல் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலவர்களை பற்றி பேசக்கூடாத சில வார்த்தைகளை, அவைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில சொற்களை அந்த அவையிலே கீழ்த்தரமாக பதிவு செய்தார்கள். சபாநாயகர் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. ஆகவே தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருந்த காரணத்தால் எங்களை அவையிலிருந்து இன்றைக்கு வெளியேற்றி இருக்கிறார்கள். ஆக திட்டமிட்டு என்ன பேச வேண்டும், எந்த பிரச்சனையை கிளப்ப வேண்டும், திமுக உறுப்பினர்களை எப்படி அவையிலிருந்து கோபப்பட வைத்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டமிட்டு சபாநாயகர் அவர்கள் இந்த அவையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான்
நாங்கள் இதுவரையில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட தான் கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானங்கள் எதையும் சபாநாயகர் எடுத்துக் கொள்ளவில்லை என்று கூறி புதிய தமிழகம் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி வெளிநடப்பில் ஈடுபட்டார். பீகாரில் நரேந்திர மோடி பேச இருந்த கூட்டத்தில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை கண்டித்து தமிழக பாரதிய ஜனதா சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழக பாரதிய ஜனதா சார்பில் சென்னையில் அக்கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் திங்களன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. நரேந்திர மோடி அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு துணிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாட்னா நகரத்திலே பல இடங்களிலே வெடிகுண்டுகளை வைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களை கொலை செய்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். இதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் இன்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். தனுஷ்கோடி வழியாக சவுதி அரேபியாவிற்கு தப்பிச் செல்ல முயன்ற 4 இலங்கை தமிழர்களை போலீசார் கைது செய்தனர். இலங்கையிலிருந்து கடந்த 2006ஆம் ஆண்டு சந்திரசேகர் என்பவர் தனது மனைவி சுதா மற்றும் அனோஜியன் ஜேசுராஜ் ஆகியோருடன் கோவைக்கு வந்துள்ளார். கோவை மாவட்டத்தில் வேலை பார்த்து வந்த இவர்களுக்கு போதிய வருவாய் இல்லாததால் வேறு நாட்டுக்கு செல்ல முடிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஏஜென்ட் முருகேசன் என்பவரை அணுகியுள்ளனர். 35,000 ரூபாய் பணம் கொடுத்தால் தலைமன்னார் வழியாக சவுதிக்கு படகு மூலம் அனுப்பி வைப்பதாக முருகேசன் கூறியுள்ளார். முன் பணத்தை பெற்றுக்கொண்ட முருகேசன் 4 பேரையும் தனுஷ்கோடியில் காத்திருக்கும்படி கூறி அனுப்பி வைத்துள்ளார். தனுஷ்கோடியில் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்த அவர்களிடம் ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் ஏஜென்ட் முருகேசன் மூலம் வெளிநாடு தப்பிச் செல்ல இருப்பது தெரிய வந்தது. கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்ரீலங்கா போறதுக்காக வந்தோம். முருகேசன் வந்து எங்க 4 பேத்துக்கிட்டே 35,000 ரூபா காசு கேட்டாரு. எங்கிட்ட 5,000 ரூபா நாங்க ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வச்சு கொடுத்தோம். கொடுத்துட்டு சொன்னாரு அங்க போய் தனுஷ்கோடி கிட்ட போய் இருங்க, நாங்க வாரன்ட்டு சொன்னாரு. ஆனா 5,000 ரூபாய வாங்கிட்டு இது வரைக்கும் வரல. மீதி காசு கேட்டார். நாங்க மன்னார்ல இறங்குனதுமே காசு கொடுக்கறோம்னு சொன்னோம். நாங்க பொழுது சாய் வரைக்கும் அங்க உட்கார்ந்துருந்தோம். அவரும் வரல, போனும் எடுக்கல. அப்புறம் எங்களை போலீஸ் இங்க கூட்டிட்டு வந்து இப்ப விசாரணை நடக்குது. இதையடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் தலைமறைவாகியுள்ள ஏஜென்ட் முருகேசனை தீவிரமாக தேடி வருகின்றனர். தீபாவளி பண்டிகைக்கு பயணிகளுக்கு ஒரே சீரான கட்டணமாக 1 கிலோமீட்டருக்கு ₹1.50 வீதம் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அகில இந்திய ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆம்னி பேருந்துகளில் பண்டிகை காலங்களில் அதிக கட்டணம் வாங்கப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்நிலையில் போக்குவரத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்களை குறைத்து தமிழகம் முழுவதும் பயணிகளின் வசதிக்காக சாதாரண நாட்களில் கிலோமீட்டருக்கு ₹1 தீபாவளி பண்டிகையையொட்டி அக்டோபர் 30, 31ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் மட்டும் கிலோமீட்டருக்கு ₹1.50 என்ற அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அகில இந்திய ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் தெரிவித்தனர். இதுவரைக்கும் எல்லாரும் எங்க சங்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே ஒரு ₹3, ₹3.5, ₹4 ரேட்ல பண்டிகை காலங்களில் போட்டு இருந்தாங்க. இப்போ அதிகாரிகளுடைய விருப்பப்படி இன்னைக்கு நாங்க கட்டணத்தை ரொம்ப பாதியா குறைச்சிருக்கோம். அதாவது கிலோமீட்டருக்கு ₹1.50 வசூல் பண்ணி பயணிகளின் வசதிக்காக சென்னை, எழும்பூர், கோயம்பேடு, பெருங்களத்தூர் ஆகிய இடங்களில் சிறப்பு கவுண்டர்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். தருமபுரி அரசு மருத்துவமனையில் 62 வயது மூதாட்டி வயிற்றில் இருந்த 10 கிலோ கட்டியை அகற்றி மருத்துவர்கள் சாதனை புரிந்தனர். தருமபுரி மாவட்டம் கொல்லப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமியின் மனைவி சின்னப்பாப்பா. 62 வயதாகும் சின்னப்பாப்பா 2 ஆண்டுகளாக வயிற்றில் வலி ஏற்பட்டு அவதியுற்று வந்தார். இந்நிலையில் அவர் கடந்த 7ஆம் தேதி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருடைய வயிற்றை ஸ்கேன் செய்து பார்த்தபோது வயிற்றில் கட்டி இருப்பது தெரிய வந்தது. சின்ன பாப்பாவிற்கு திங்களன்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வயிற்றில் இருந்த கட்டி அகற்றப்பட்டது. 10 கிலோ எடை கொண்ட அந்த கட்டியை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அதற்கு பின்னர்தான் கட்டி உருவானதற்கான காரணம் குறித்து தெரிய வரும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். சின்ன பாப்பா கொல்லப்பட்டி என்ற ஊரிலிருந்து தர்மபுரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 7ஆம் தேதி அட்மிட் செய்யப்பட்டார். அவர்களுக்கு வயிற்றில் 2 வருஷமாக கட்டி இருக்குது என்று அதை டயக்னோஸ் பண்ணி சிடி ஸ்கேன்லாம் பண்ணி இன்னைக்கு லேப்ராட்டமி பண்ணி
இந்த கட்டியை எடுத்திருக்கிறோம். இந்த கட்டியோட வெயிட் வந்து 10 கிலோ. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் தற்போது சின்ன பாப்பா நலமுடன் உள்ளதாகவும் மருத்துவர்கள் கூறினர். தங்கத்தின் விலை திங்கட்கிழமை அன்று சவரனுக்கு 32 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 23,304 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,913 ரூபாயாக இருந்தது. வெள்ளியின் விலை 1 கிராம் 53 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார் வெள்ளியின் விலை 49,990 ரூபாயாக இருந்தது. நடப்பாண்டில் சம்பா சாகுபடியில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு கறவை மாடு பரிசாக வழங்கப்படும் என்று தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சி நிர்வாகம் விவசாயத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசு திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு சம்பா சாகுபடியில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு கறவை மாடு பரிசாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிலே திருவையாறு பேரூராட்சியில முதல்ல விவசாயிகளை ஊக்குவிக்கும் போட்டு சம்பா சாகுபடியில 2013-14க்காக யாரு அதிகமா சாகுபடி பண்றாங்களோ அவங்களுக்கு முதல் பரிசா வந்து கறவை மாடும், 2வது பரிசு ஆடும், 3வது பரிசு கைத்தளிப்பானம் விவசாயிகளை ஊக்குவிக்கும் போட்டாக நாங்க திருவையாறு பேரூராட்சி மூலியமா கொடுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகப்படியான பிளாட் விழுந்துட்டு இருக்கு. அதை தடுக்கவும் மேலும் விவசாயிகளை உற்சாகப்படுத்துறதுக்கும் இந்த கறவை மாடு திட்டத்தை நம்ம பேரூராட்சி மூலியமா முதல்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். சம்பா சாகுபடியை அதிகரிக்க அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக திருவையாறு பேரூராட்சியும் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு கறவை மாடு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.